அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமோ கட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட்டோட டைரக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, இன்னைக்கு ட்ரேட் வந்து லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க, பர்ஃபெக்டான ட்ரேட். ஓகேங்களா? சரி, நம்ம தினமும் ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதும் சொல்றோம். அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரி, நம்ம கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை காலையில் துவங்குது 11:15. இதுக்கான டீடைல் ஆப்ஷன் கிளாஸ், இது பொசிஷன் கிளாஸ். ஆப்ஷனும் இருக்கும், ஈக்விட்டிலையும் ட்ரேட் பண்ணலாம், எல்லா இதுலையுமே நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். அதுக்கான டீடைல் டாபிக் யாராவது கேட்டீங்கன்னா அவங்க அனுப்பிட்டேன். யாருக்காவது வரலனால எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, பேங்க் டீடைல் லிங்க் நான் பேமெண்ட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம சப்போர்ட் பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கொஞ்ச நாளாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு வரேன். இது எல்லா நாளும் கொடுக்க முடியாதுங்க, வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி கொடுக்கலாம் ப்ரிடிக்ட் பண்ணி. நான் இது கண்டினியூ 3வது நாளாகவும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட் எடுத்துக்கோங்க. நிஃப்டி ஓப்பன் ஆகும், கேப்டன் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா கவனிங்க, கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே இருந்தாவே மார்க்கெட் சைடு தான். எவ்ரி ஓப்பன் ப்ரைஸ்க்கு இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே இருந்தாவே மார்க்கெட் அப்பு தான். அப்போ அது எப்படி போகும் அப்படின்னா, இந்த ஓப்பனுக்கு மேலே இருந்தாவே, கீழே இருந்து மேலே இருந்தாவே டைரக்ஷனலா ஏறி இறங்கி தான் ஏறும். இல்லை அப்படியே கூட போகலாம், இப்படி வேணா போகலாம், நமக்கு அது தேவையில்லை. அந்த ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து மினிமம் 150 பாயிண்ட்ஸ் ஒன் டைரக்ஷன் மினிமம். அதுக்கப்புறம் 200 பாயிண்ட்ஸ் தாராளமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 150 பாயிண்ட்ஸ் ஓப்பன்ல இருந்து கீழே இதாகிட்டு அந்த ஓப்பனை பிரேக் பண்ணாமல் மேலே போகும். என்னுடைய வியூ இது, நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ப்ரிடிக்ஷனுக்கெல்லாம் இங்கே இது கிடையாது. மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நம்பணும். இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொன்னதையும் நம்பாதீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்தி. சரி, நம்ம மேக்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இன்னைக்கு 24,700 கால் 82 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கும், 82 rupees ரிசல்ட்ஸ் எடுத்தால் மார்க்கெட் இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரி, அது மட்டும் இல்ல, அது 82 rupees போனாலும் அங்கிருந்து ஏறினாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும் அதே டைரக்ஷன். அப்போ இங்க இன்னொரு வேல்யூ மாறுது. அதே போலதான் கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், இங்க இன்னொரு வேல்யூ மாறுது. அது போல அது 1000 மேட்டுக்கு எப்படி ஏறினாலும் இப்படி எங்கெங்கெல்லாம் வேல்யூ மாற்றும், அது ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுமான்றதெல்லாம் அங்கே ப்ரிடிக்ட் பண்ணும். நான் நிஃப்டியில் ஒரு இன்ட்டு கொடுத்துட்டேன், அந்த பக்கம் போகணும். ஆனா இங்க இருந்து போகும்போது இங்க ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு தடை இருக்கு, அதையும் பிரேக் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் போனாலும் ஒரு தடை இருக்கு, அதெல்லாம் தெரியணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, நிஃப்டியில இந்த மாதிரி டைரக்ஷன் சொல்லிக்கிறாரு, இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. உங்க இதை வச்சு செக் பண்ணுங்க, எப்படி நடக்குது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாருங்க. அது நடக்காம கூட போலாம். நான் சொன்ன டைரக்ஷன் அந்த நான் ஆனா இந்த மேக்ஸை நம்புவேன், பிலீவ். ஏன்னா அது வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். அது நடக்கலாம், நடக்காம போகலாம், ஒரு நாள் நடக்கலாம், ஒரு நாள் நடக்காம போகலாம், அது தேவையில்லை. நமக்கு தேவை நம்ம மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா மார்க்கெட்டு நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும் சரி, ஆனா மேக்ஸ் படி கண்டிப்பா நடக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இது நடந்திருக்காங்க போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்வு.